நான் கிஃப்ட பாக்குறதுக்குள்ள சத்யா என்ன பார்க்காம இருக்கணும். பா, எக்ஸாமுக்கு ரொம்ப லேட் ஆகுதுப்பா. கேப் இன்னும் வராம இருக்கு. என்னம்மா இத பார், ஸ்லோவா நகர்ந்துகிட்டு இருக்கான். ஹெவி டிராபிக் போல இருக்கு. டிரைவர் வேற லீவு. அப்பா இப்ப என்னப்பா பண்றது? அத்தை போற கார்ல போக கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. உங்களுக்கு வேலை இருக்கு, டிராப் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க. ஆமாம்மா, அக்காவும் நானும் மீட்டிங் போற டைரக்ஷன் உன் காலேஜுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப நான் என்னப்பா பண்றது? பா, ஏதாவது பண்ணுங்க, டைம் ஆகுது. ஏங்க ஏதாவது ஆட்டோவாவது புக் பண்ணுங்களேன். இல்லையே. மா, போமா. இதுக்கு மேல ஆட்டோல புக் பண்றதுக்கு நேரம் இல்ல. இது பீக் ஹவர்ஸ் வரமா, ஒரு ஆட்டோ கூட இப்ப வராது. இரு இரு இரு, நான் ஏதாவது ட்ரை பண்றேன். பாப்பா, ஆ? பேசாம நீங்க என்ன பைக்ல டிராப் பண்ணிடுறீங்களா? அதெல்லாம் முடியாதுமா. நானும் அக்காவும் இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங்க்கு போறோம். எனக்கு டைமே இல்ல. வீட்ல இத்தனை கார் இருக்கு. நீ நேரா டிரைவிங் கத்துக்கிட்டு இருந்தா யாரையும் எதிர்பார்க்காம நீயே கார் எடுத்துட்டு போலாம்ல. ச்சே, நான் எக்ஸாம் எழுதணும்னு இந்த வீட்ல யாருக்குமே அக்கறை இல்ல. யாருமே எனக்கு ஹெல்ப்பும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன் இப்படி இருக்கீங்க? பேசாம நடந்தே போறேன். ஏய் ஏய், ஏய் ஸ்ருதி, ஹலோ ஹலோ. என்ன பொண்ணு இவ? வேற இப்படி அழுதுட்டே பதறிட்டு போறாளே, நான் என்னத்த பண்றது இந்த வீட்ல? அவ எப்ப போய் அவ எக்ஸாம் எப்ப அட்டெண்ட் பண்ணுவாளோ? ஏய், அதுக்கு நான் என்ன பண்றது? வா. மாமா, அத்தை என்னாச்சு? ஏய், நீ பைக் எடுத்துட்டு எங்க கிளம்பிட்ட? நோ 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 நோ, அக்கா விட மாட்டா. இறங்க இறங்க இறங்க. மாமா நீங்க சும்மா இருங்க மாமா. ரொம்ப நாள் ஆச்சு. நான் இன்னைக்கு பைக்ல தான் ஆபீஸ் போவேன். ஏய், அக்கா என்ன கொண்டே போட்டுருவா. நீ இறங்கு. ஏங்க நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. என்ன? அபி அபி அபி, கொஞ்சம் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு அபி. சொல்லுங்க அத்தை, என்னது? ஸ்ருதிக்கு எக்ஸாம் பா. கால் டாக்ஸி புக் பண்ணா அது வரவே இல்ல. இவரும் வேலை இருக்குன்னு சொல்றாரு. அவளுக்கு எக்ஸாம்க்கு வேற லேட் ஆயிடுச்சாம்பா. அவ லேட்டா கிளம்புனான்னு சொல்லு. மனசுல கொஞ்சம் கூட பயம் கிடையாது. என்ன கொண்டு போய் டிராப் பண்ண சொல்ற? எனக்கு அக்காவை முக்கியமான மீட்டிங்க்கு கூட்டு போனோம். அதானே முக்கியம். அப்போ நம்ம பொண்ணு ஃபெயில் ஆனா உங்களுக்கு பரவாயில்லையா? பரவாயில்ல, பாஸா என்ன பண்ண போறா? இங்க பாருங்க, நீங்க சும்மா இருங்க முதல்ல. இது பாருங்க, அவ எக்ஸாம் எழுத போகும்போது இப்படி அபசகுணமா பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஏய் அபி அபி, ப்ளீஸ் அபி ஹெல்ப் பண்ணு. அவளை கொஞ்சம் போய் காலேஜ்ல டிராப் பண்ணிட. அவ்வளவுதானே அத்தை, நான் பாத்துக்கிறேன். ஃப்ரீயா இருங்க. ஏய், அபினா அபிதான். எங்க அவ போறா? ஸ்ருதி, நீ பைக்ல ஏறு, நான் டிராப் பண்ணிடுறேன். ஐயோ மாமா, உங்களுக்கு வேற உடம்பு சரியில்லையே. நீங்க பைக் எல்லாம் ஓட்டக்கூடாது. அத்தைக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. இதுவும் வேண்டாம், வீட்லயே இருங்க. நீ பேசாம பைக்ல ஏறு. உனக்கு வேற டைம் ஆயிட்டு இருக்குல்ல. நான் டிராப் பண்றேன், ஏறு. மாமா, உங்க காரு கேரேஜ்ல தான் இருக்கு. நான் உன்னை காலேஜில் டிராப் பண்ணிட்டு நான் ஆபீஸ் போறேன். ஏறு. இல்ல ஏய் மாமா. ஏய், மாப்ள, இது உனக்கு வேண்டாத வேலை. அக்காவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? மாமா. அனகலம் ஆயிடும். மாமா, நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். பொண்ணுக்கு எக்ஸாமுக்கு லேட் ஆகுது. ஃபெயில் ஆனா கூட பரவாயில்லன்னு சொல்றீங்க. நீங்களே ஒரு அப்பாவா? ஸ்ருதி, நீ ஏறு, டைம் ஆச்சு. ஏய், போடி, டைம் அம்மா, ஆகுதுல. என்னம்மா? போய் புதைச்சு எழுது, போடி. ஏய், அப்படி வாங்க. ஏய், பாத்து அபி. ஏ, ஆல் தி பெஸ்ட். நல்ல எக்ஸாம் எழுது. அபி, மாப்ள, அபி, அபி. ஐயோ, கடவுளே. அக்காவுக்கு தெரிஞ்சா என்ன நடக்க போகுதோ? ஏங்க, இதுவும் நல்லதுக்கு தாங்க. குடுக்கிற தெய்வம் நம்ம பொண்ணு பைக்ல கூட்டிட்டு போய் குடுக்குது. ஐயோ, இவ வேற. அப்பா, அவங்க ஜோடி பொறுத்த அப்படியே கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருந்துச்சுலங்க. ஐயோ, ஐயோ, அக்கா என்ன பிரிச்சு மேய போகுது. கடவுளே. அக்கா, சேது, இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் டைம் ஆயிடுச்சு. நான் ரெடி, போலாமா? சரிக்கா, போலாம். ஆமா, அபி எங்க? அபி கார் ஒர்க் ஷாப்புக்கு போயிருக்கு. அவன் எப்படி ஆபீஸ்க்கு போவான்? நேத்து நாம தானே அவனை கார்ல கூட்டிட்டு வந்தோம். அவனை ஆபீஸ்ல டிராப் பண்ணிட்டே போலாம். அவனை கூப்பிடு. இல்லக்கா, அது வந்து அபி வந்து என்னடா முழிக்கிற? அபி எங்க? அவன் பைக் எடுத்துக்கிட்டு ஆபீஸ் போயிட்டான்க்கா.
என்னது பைக்ல போனானா? நான்சென்ஸ். அக்கா அவனை எப்படிடா நீ விட்ட? அக்கா நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன்க்கா, அவன் என் பேச்ச கேட்கவே இல்லக்கா. அம்மா கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான்க்கா. இடியட். நேத்து ராத்திரி என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியும்ல? என் புள்ளைக்கு இன்னும் உடம்பு முழுசா குணமாகல. அவனை எப்படிடா நீ தனியா பைக்ல விட்ட? அக்கா அவன் தனியா போலக்கா, கூட ஸ்ருதி கூட போயிருக்காங்க. உனக்கு என்ன பைத்தியமா? ஸ்ருதி எதுக்கு அவன் கூட போனா? அக்கா இவதான்க்கா. சொல்லு. அண்ணி, ஸ்ருதிக்கு இன்னைக்கு எக்ஸாமா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எந்த வண்டியுமே கிடைக்கல. அப்பதான் அபியும் பைக்ல கிளம்புனானா, அவன் தான் ஸ்ருதிய நானே காலேஜ்ல டிராப் பண்றேன்னு சொல்லி கூட்டிட்டு போனா. நாங்களா எதுவுமே சொல்லல அண்ணி. ஏய், என்ன கும்முன்னு இருங்க. அவன் சொன்னா உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? உடம்பு சரியில்லாத புள்ளையோட நீங்க அவளை அனுப்பலாமா? கொஞ்சம் அவன் தனியா பைக்ல போனதே எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. இதுல அவளை வேற அவன் கூட பின்னாடி ஏத்தி அமிச்சிருக்கீங்க. எங்கயாவது அவன் விழுந்தானா என்ன ஆகுறது? இது பாரு, என் புள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்க ரெண்டு பேரையும் தொலைச்சிருவேன். அக்கா அக்கா ஸ்ருதி ஃபெயில் ஆனா கூட பரவாயில்ல, அவ வீட்லயே இருக்கட்டும். நீ அவளை கூட்டு போகாதேன்னு அவனை காலம் பிடிக்காத குறைய கெஞ்சினேக்கா. அவன்தான் பிடிவாதமா நீ எல்லாம் ஒரு அப்பாவான்னு என்ன திட்டிட்டு அவளை கூட்டிட்டு போயிட்டான்க்கா. என்னால தடுக்க முடியலக்கா. சரி, அவன் ஒழுங்கா போய் சேர்ந்தானான்னு ஃபாலோ பண்ணுங்க. சரிக்கா. மீட்டிங்க்கு டைம் ஆச்சு, வா போலாம். பாடா தப்புச்சு. ஏங்க, அபி அன்னைக்கு ஸ்ருதிக்கு மருந்து போட்டு விட்டத உங்க அக்கா நினைச்சு பாத்திருப்பாங்க. அதான் கூல் ஆயிட்டாங்க. இது பாருங்க, அதுவும் நல்லதுக்கு தான். ஏய் படுத்தாத, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்து வச்சுக்கிறேன். அக்கா என்ன ஸ்ருதி, லேட் ஆயிடுச்சா? மாமா சூப்பரா ஓட்டுனீங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா சான்ஸே இல்ல மாமா. சரி, எக்ஸாம்க்கு லேட் ஆச்சு, நீ கிளம்பு.